1 இல்ல, 2 இல்ல. பல கோடி வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பரான புத்தம் புது பிசினஸ் மாடல நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அதுவும் வேஸ்ட்டா போற பொருள வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இந்த உலகத்துல யார் வேணா பண்ணிக்கோங்க. நான் உரிமையே கூற மாட்டேன் அந்த பிசினஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசா நம்மளால குடுக்க முடியுமா? பிசினஸ் ஆங்கிள்ல பார்த்தா வாய்ப்பே கிடையாது. நானே கூட குடுக்க மாட்டேன். ஆனா, இங்கே ஒரு பிராண்ட் பண்றாங்க. ஃப்ரீயா குடுக்குறாங்க. அந்த ரா மெட்டீரியல் வேஸ்ட் ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்குறாங்க. அது பயங்கர எஃபெக்டிவா ஃபங்ஷன் ஆகுது. அப்பேற்பட்ட ஒரு பொருள, ஐடியாவ யார் வேணா பண்ணுங்க. கரும்போட சக்க மட்டும் இருந்தா போதும். யார் வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த உலகத்தோட ஃபியூச்சர்க்காக திங்க் பண்ற நல்ல உள்ளங்கள் இன்னமும் இருக்கதான் செய்றாங்க. எஸ், அப்படிப்பட்ட பிராண்ட் தான் சுகர் கிரீட். இவங்களோட ப்ராடக்ட்கான மெயின் இன்கிரீடியன்ட்டே வேஸ்ட் தான். ஆமா, கரும்பு சக்கையில இருந்து வீடு கட்டுறதுக்கான கற்களை உருவாக்குறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கல்லால உங்க வீட்டுக்கு ஏசியே இல்லாம சில்னஸ் கொடுக்க முடியும். பட் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் பிசினஸா மாத்துறதுக்கு ஒரு முக்கியமான மைண்ட் செட் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்டோட கோர் பிலாசபி. உத்தரப்பிரதேஷ்ல ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு செங்கல் ஹாலோ பிளாக்கு பதிலா சுகர் கேன் பகாஸ், அதாவது கரும்பு செக்க கம்ப்ரஸ்ட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நார்மல் பிரிக்ஸை விட இதோட ரேட் கம்மி. ஏன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி, ரா மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் தானே, அதனாலதான். அது சரி, இதுக்கு டிமாண்ட் எப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சால நிறைய மக்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லி கூலிங் சொல்யூஷன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த ஐடியா வைரல் ஆனதுக்கு காரணமே அதுதான். எஸ், சஸ்டைனபிலிட்டி தான். ஒரு ஸ்கூல் பில்டிங்க கரும்பு சக்கையால கட்ட முடியுமா? அதுவும் ஏசியே இல்லாம சில்லுன்னு இருக்க கிளாஸ் ரூம்ஸோட. இந்த சுகர் கிரீட் பிராண்ட் இந்தியால ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் டு வெல்த் மாடல் உங்களுடைய வாழ்க்கையே மாத்தலாம். நொய்டால இருக்க பன்ச்வேல் பாலக் இன்டர் காலேஜ்ல தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பெர்மனண்டா பண்ணிருக்காங்க. கன்வென்ஷனல் பிரிக்ஸுக்கு பதிலா ஃபுல்லா சுகர் கிரீட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பில்டிங்கோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். சுகர் கேன் ஃபைபர்ஸ் நேச்சுரலாவே ஹீட்டை பிளாக் பண்ணும். வெளிய வெயில் 45 டிகிரி இருந்தா கூட உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மல் பிரிக்ஸை விட இதோட வெயிட் ரொம்ப கம்மி. ஸோ பில்டிங் கட்டுறதுக்கான லேபர் காஸ்ட், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இது எல்லாமே டிராஸ்டிக்கா குறையும். இந்த பிசினஸ்ல இருக்க மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னு தெரியுமா? ஓப்பன் சோர்ஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டன் அண்ட் சிஎஸ்டி இந்தியா இதோட ஃபார்முலாவை பேட்டன்ட் பண்ணாம எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஓப்பனா விட்டுருக்காங்க. ஏன்னா இந்தியால மட்டும்தான் 400 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சுகர் கேன் ப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ யார் ஒருத்தர்கிட்ட சுகர் கேன் வேஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே பில்டிங் மெட்டீரியல் மேனுஃபேக்சரரா மாறலாம்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளோட சேனல்ல எப்பவுமே பேசுற சர்க்குலர் எக்கானமி. இப்போ நம்ம மாம் ட்ரேடர்ஸ் பிராண்ட் எடுத்துப்போம். நம்மளோட ஃபோக்கஸ் எப்பவுமே குவாலிட்டி அண்ட் நேச்சுரல் குட்னஸ் மேல தான் இருக்கும். அதே லாஜிக் தான் இங்கேயும் இருக்கு. வேஸ்ட்டை ஒரு பிரீமியம் பில்டிங் மெட்டீரியலா மாத்துற அந்த இன்னோவேஷன் அண்ட் பிராண்டிங் தான் சுகர் கிரீட்டை வைரல் ஆக்கியிருக்கு. நீங்க ஒரு ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பண்ணாலும் சரி, இன்னோவேஷன் இல்ல அப்படின்னா பிசினஸ் பில்ட் பண்ணவே முடியாது. சரி, இப்போ இதோட மேக்கிங் ப்ராசஸ் என்னன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பேகஸ் கலெக்ஷன், அதாவது கரும்பு சக்கையை சுகர் மில்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ண கரும்பு சக்கையை நல்லா காய வச்சோம் அப்படின்னா அது ஃபைபர் மாதிரி மாறும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு மில்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ற இந்த கரும்பு சக்கை வேஸ்டா தான் கிடைக்கும். ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது மிக்சிங் வித் மினரல் பைண்டர்ஸ். இந்த சுகர் கேன் பேகஸ் ஃபைபரோட சாண்ட் மினரல் பைண்டர்ஸை மிக்ஸ் பண்ணுவாங்க. இதுல சிமெண்ட் ஆட் பண்ண மாட்டாங்க, அதனால இது ஈகோ ஃப்ரெண்ட்லி. இந்த பைண்டர் தான் அந்த ஃபைபரை ஒன்னா ஒட்டி இத கல்லா மாத்தும். இந்த மிக்சரை எடுத்து ஸ்பெஷல் மோல்ட்ஸ்ல வைப்பாங்க. அப்போ அதை நல்லா கம்ப்ரஸ் பண்ணணும். இது நார்மல் பிரிக்ஸ் ஷேப்லயும் இருக்கும், லீகோ பிளாக்ஸ் மாதிரி இன்டர்லாக்கிங் ஷேப்ஸ்லயும் இருக்கும். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ணும்போது கட்டுமானத்தப்ப சாந்தோட பயன்பாடு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிரிக்ஸை சுட வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் 1 வீக் காய விட்டாலே போதும். 7 டேஸ்ல அதோட ஃபைனல் ஸ்ட்ரென்த் அது ரீச் பண்ணிடும். நார்மல் கான்கிரீட் பிரிக்ஸ்க்கு 28 டேஸ் ஆகும், ஆனா இது 7 டேஸ்லயே ரெடி ஆயிடும். நொய்டா ஸ்கூல்ல பண்ணதும் இதுதான். இந்த பிளாக்கை இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமா ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி பில்டிங் கட்டி முடிப்பாங்க. இந்த மெத்தட்ல கட்டப்பட்ட வால்ஸ் எர்த் குவாக் ரெசிஸ்டண்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல ஃபைபர்ஸ் இருக்கனால பிரிக்ஸ் சீக்கிரமா உடையாது அப்படின்னு ரிசர்ச் பேப்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து அவங்களோட 5 ஸ்டெப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த சோஷியல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜி. அவங்க எங்க கிட்ட டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு பேசுறதோட நிறுத்தல, ரியல் வேர்ல்ட்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. நொய்டால ஒரு ஸ்கூல் கட்டி அதை லிவிங் லேபா மாத்திருக்காங்க. அது ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்கூல் தான் அவங்களோட ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்டாவே மாறி இருக்கு. ஆமா, ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு காமிக்கிற வரைக்கும் அதை யாருமே நம்ப மாட்டாங்க, அப்படிதானே? அடுத்த ஸ்ட்ராட்டஜி கண்டென்ட்டை வைரல் ஆக்குறது. அவங்க கன்வென்ஷனல் டிவி ஆட்ஸ் பண்ணல, அதுக்கு பதிலா ஒரு சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இம்பாக்ட்ஃபுல்லான
ஸ்டோரிஸா ஷேர் பண்ணிருக்காங்க. கேன் வி பில்ட் அ ஸ்கூல் ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்கி அந்த கேள்விக்கு ஸ்டோரி டெல்லிங்கை யூஸ் பண்ணி இமோஷன்ஸை கனெக்ட் பண்ணிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபார்மர்ஸோட வெல்ஃபேர் பத்தி பேசி வைரல் ஆகியிருக்காங்க. அடுத்த முக்கியமான ஸ்டெப் the open source growth model. Sugarcreate அவங்களோட ஃபார்முலாவை பேட்டன்ட் பண்ணி லாக் பண்ணல. அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நாங்க இந்த நாலேஜை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்றதுதான். இதனால குளோபல் லெவல்ல ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸே அவங்களோட பிராண்டை ப்ரமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது அவங்களுக்கு ஃப்ரீ குளோபல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்கு. ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி B2B பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. இவங்க இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணாம பெரிய பெரிய ஆர்கிடெக்சர் ஃபர்ம்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் லைக் கிரிம்ஷா ஆர்கிடெக்ட்ஸ் இவங்க கூடலாம் டைப் வச்சிருக்காங்க. அடுத்தது ஹைப்பர் லோக்கல் பிராண்டிங். இந்தியாவோட வேஸ்ட் இந்தியாவோட ப்ராக்ரஸ், இதுதான் இவங்களோட ஹிடன் லைன். ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வேஸ்ட்டை எடுத்து அதை அங்கேயே ப்ராடக்டா மாத்துறத ஒரு ரூரல் எம்பவர்மெண்ட் பிராண்டா பிரசன்ட் பண்ணாங்க. எங்களோட வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் நண்பர்களுக்கான பிசினஸ் லெசன் இதுதான். Sugarcreate கிட்ட இருந்து ப்ராடக்ட்டை விற்காதீங்க, அந்த ப்ராடக்ட் தரக்கூடிய சொல்யூஷனை வித்துருங்க. ஒரு சின்ன ப்ரோட்டோடைப்பை ரியலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிங்க, அந்த சக்சஸே உங்களோட பிராண்டை வைரல் ஆக்கும். சரி, இதனால நம்ம ஊருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ஏசி எஃபெக்ட். வெயில் காலத்துல வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப இருக்குமான்லாம் தெரியல, பட் ரெடியூஸ்ட் ஹீட் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ. சுகர் மில்ஸ்ல வேஸ்டா கிடைக்கிற சுகர் கேன் பேக்ஸ் தான் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி. அடுத்தது ஃபெதர்லைட். நார்மல் பிரிக்கை விட 4 மடங்கு வெயிட் கம்மி. ஸோ பில்டிங் வெயிட்டும் குறையும், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டும் குறையும். ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஈகோ ஃப்ரெண்ட்லி. இதை சுட வைக்கணும்ன்ற தேவையே கிடையாது. ஜீரோ ஸ்மோக், ஜீரோ பொல்யூஷன். சரி, அட்வான்டேஜஸ் இருக்க மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பா இருக்கும்ல. இதுல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மழை காலத்துல ஏற்படக்கூடிய பயம். இது கம்ப்ளீட்டா ஆர்கானிக் மெட்டீரியல் அப்படின்றதுனால நல்லா வாட்டர் ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் மழை காலத்துல மாய்ஸ்சர் ஒட்டாம இருக்கும். அடுத்தது ஓல்டு மைண்ட் செட். நம்ம ஊர் மேஸ்திரிங்களுக்கு எப்பவுமே சிவப்புக்கல் மேலதான் நம்பிக்கை அதிகம். அதை மாத்துறதுதான் இங்க பெரிய டாஸ்கே. அடுத்தது கவர்மெண்ட் ரூல்ஸ். BIS, IS கோட்ஸ் மாதிரி பில்டிங் பெர்மிஷன் வாங்குறதுக்கு கொஞ்சமா டிலே ஆகலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதோட ஸ்ட்ரென்த் எப்படி? நம்ம செங்கக்கல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குமா? அதுதானே உங்களோட அடுத்த கேள்வி. ரிசர்ச் அண்ட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் படி Sugarcreate பிளாக்ஸ் நல்ல ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸ்கூல் பில்டிங்ஸ், லோ ரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பார்ட்டிஷன் வால்ஸ் மாதிரியான பிளேசஸ்ல சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருக்க நேச்சுரல் ஃபைபர்ஸ்னால கிராக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. லைட் வெயிட்டா இருந்தாலும் ஸ்மார்ட் இன்ஜினியரிங்னால ஒரு ஸ்ட்ராங்கான, கூலிங்கான, ஃபியூச்சர் ரெடி பில்டிங் மெட்டீரியலா இது க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா பொட்டன்ஷியல் மார்க்கெட் இருக்கு. ஒரு குட்டி டிப் சொல்லவா? எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்ஸ்க்கு இன்சைட்லாம் பார்ட்டிஷன் வால்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, இப்போ அதுல கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நெட்ல கூட பாத்திருப்பீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஹை ரைஸ் பில்டிங்ல இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எக்ஸ்பர்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. அண்ட் முக்கியமா ஸ்மால் லோ ரைஸ், லோ பட்ஜெட் அண்ட் ஃபார்ம் ஹவுசஸ் மாதிரியான பிளேசஸ்ல இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டெய்னர் வீடெல்லாம் ட்ரெண்ட் ஆகும் போது இவ்வளோ சஸ்டைனபிள் ப்ராடக்ட் குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் ஆகாதா என்ன? ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக என்ன அப்கிரேட் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ நீங்களும் கண்டிப்பா இந்த ஏரியாவை ரூல் பண்ண முடியும். நம்ம ஊர்ல இருக்க சோர்சஸை வச்சு எக்கானமியை பில்ட் பண்ணுவோம் guys. சர்க்குலர் எக்கானமி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.